இந்த வீடியோவில் ஒரு ரிவ்யூ தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஹேருக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு 4-5 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், ஏதோ ஆஃபர் தோனியின் கையில் போட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. கெரோட்டினுக்கு 3000 வந்துட்டு லாங் ஹேராக இருந்தாலும் ஷார்ட் ஹேராக இருந்தாலும் பண்ணுவாங்க 3000 சொல்லி சொன்னனால ஃபஸ்ட்டு சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கெரோட்டின் தான் ட்ரை பண்ணேன். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப கொட்டிகிட்டு இருந்த முடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொட்டுறது குறைஞ்சிது. அதாவது ஒரு 30-40 அந்த மாதிரி % கொட்டுறது குறைஞ்சிது. கெரட்டின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி ஸ்ட்ரெயிட் ஆச்சு. ஆனால் அது ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை, சீக்கிரமாக மறுபடியும் பழைய மாதிரி சுருண்டுக்குச்சு. ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் வந்ததுனால மறுபடியும் நான் ஹேரை ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணணும்னு சொன்னனால அதெல்லாம் உங்கள் ஹேருக்கு செட் ஆகாது, அது வந்துட்டு கெமிக்கல், நீங்கள் வந்து நேனோ பிளாஸ்டிக் பண்ணிக்கோங்க, முடிக்க நல்லதுன்னு சொன்னனால அது பண்ணிக்கிட்டேன். 3 மாதம் வரலும் சுத்தமாக முடி கொட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஷாம்பு காலியாகிடுச்சு. வேறு ஷாம்பு மாட்டி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. தோனியின் கைக்கு போயிட்டு ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டதுக்கு போடெக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை பண்ணிக்கிட்டேங்க, இருந்தாலும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகலை. ஆனால் இதில் ரொம்ப நாளைக்கு முடி ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது.